Hi friends, welcome to our channel. நாங்கள் சா. And say இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷனான ஒரு ஆக்டர்ஸ் தான். அவங்களோட படத்துல ஆக்டர்ஸ் அவங்களோட மூவி தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அந்த காம்பினேஷனே வித்தியாசமானது. ஸோ யாரு படம் பேர் வந்து மாரிசன். ஸோ இதான் படம் பேர். ஸோ இதில் வந்து யார் இருக்கான்னா ஃபாத் ஃபசில் சாரும் அப்புறம் நம்ம வடிவேல் சாரும் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப யூனிக்கான ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வடிவேல் சார் கொஞ்சம் காமிக் அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம். பட் சார் வந்து ஆல் ரவுண்டர் நல்ல ஒரு ஆக்டிங் செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். இங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி நம்ம மாமன்னன்ங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. அதில் வடிவேல் சாரோட ஆக்டிங் ஆகட்டும், ஃபாத் ஃபசில் சாரோட சேம் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த படத்துல வராங்க. இது எந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியல. சரி நம்ம பார்ப்போம். கரெக்ட். ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது சுதீஷ் அண்ட் மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா. ஸோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக அது படம் பார்க்கணும் சார். எஸ். ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து இருக்கிற ப்ரெஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அல்சி மிஸ் பண்ணல நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்தினேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாம்? இருக்கணுமா வேணாம்? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவேன். மறந்துட்டேன்னா மூன்றாம் கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. எஸ். ஸோ நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்ட் வந்து நம்ம ஃபாத் ஃபசில் சார் கூட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏதோ உட்காந்துருந்து என்ன சொல்லுவாங்க, மூவி ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய. ஆக்சுவலாக அவங்களோட கேரக்டர் என்னன்னா ஃபாத் ஃபசில் சார் இந்த இடத்துல வந்து திருடனும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா வீட்லையும் நைட் ஆனால் எந்தெந்த வீடு அவங்க கூப்பிட்றாங்களோ அந்தந்த வீட்டுக்கு மட்டும் திருட போவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இது சொல்கிறாங்க. வேற கொக்கு கதைலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏடிஎம்ல நம்ம வடிவேல் சாரை பார்க்குறாங்க, காசு எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த காசை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி திருடலான்னு பார்க்கும்போது தான் வடிவேல் சார் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு பார்க்க போகணும் திருவண்ணாமலை. ஸோ அதுக்கு ஃபாத் ஃபசில் சார் சொல்கிறாங்க வாங்க பைக்லேயே போகலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு அவங்க அல்சைமர் இருக்குது பின் போடும்போது தான் அந்த மாதிரிலாம் வந்து அந்த வடிவேல் சார் வந்து சூப்பராகவே அல்சைமர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காமிக்கான விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லைட் ஹார்ட்டடான மூவியாக மாதிரி தான் தெரியுது ஸ்டார்டிங் அந்த ட்ரெய்லரில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பைக்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா கேரை மாற்றுக்குன்னு சொன்னது தான் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி, ட்ரெய்லர் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காமிச்சிடறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்ககிட்ட வந்து பைசா எடுக்கிறாங்களா இல்லையா, அந்த பைசா எடுக்கிறத தவிர்த்து வேற எந்த பிரச்சனையில ஃபாத் ஃபசில் மாட்டாங்க. ஸோ அப்போ வர வடிவேல் சார் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே மறந்துடுவேன் போலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து நீ அந்த பணத்தை எடுத்துரு எப்படியாவது அது அவங்க அவங்ககிட்ட ஃப்ரெண்டு சொல்றாங்க வெறும் அது மட்டும் தான் உன்னோட வேலை, அதை எடுத்துட்டு நீ வெளியே வந்துரு அப்படின்னு. ஸோ பட் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில எங்களுக்கு கண்டிப்பா மாற்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அது என்ன பிரச்சனை, எப்படி அது வந்து வெளியே வராங்கிறது அந்த படமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து பைசா அவங்ககிட்ட எடுக்காங்களா இல்லை அவங்கள சொல்லுவாங்களா அவங்க கூட வந்து இவங்களும் சேர்ந்து கொஞ்சம் சொல்லுவாங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறாங்களாங்கிறது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன்னா வந்து இந்த 2 இதுலேயும் வந்து அவங்க 2 பேர்த்தோட கனெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் அது தவிர்த்து கோவை சார்ல அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸராக கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கேஸை வந்து தேடணும் அவங்கள அப்படின்னு தேடுறாங்க. ஸோ எப்படி தேடி கண்டுபிடிக்காங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபுல் படமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்லேயும் ஒரு டைலாக் இருக்குது, இந்த பயணம் மறக்க முடியாத பயணமாக இருக்கும் வடிவேல் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்து சார் இதையும் நீங்கள் மறந்துடுவீங்க சார் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு. அதுவும் டச்சிங்காக இருந்து அப்புறம் அதுக்கு அடுத்தால எக்ஸாம் எண்டில் வந்து பார்த்து சார் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. அப்பவும் வடிவேல் சார் நான் சப்போஸ் மறந்தாலும் நீ வந்து 3ஆம் பிறை கமல் மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கு பார்த்து சார் நான் அவ்வளோ பெரிய நடிகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மைதான், கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் வேறு லெவலில் ஒரு நடிப்பு பண்ணுவாங்க. பட் ஃபாத் ஃபசிலும் கம்மி கிடையாது, அவங்க சூப்பராக நடித்து வேறு லெவலில் பர்ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்துலையும் கொஞ்சம் சீரியஸாகவும் பண்ணுறாங்க, காமிக்காகவும் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆக்சுவலாக நான் யோசிச்சது வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி எதுவும் நான் யோசிச்ச மைண்டில். ஆனால் இது டோட்டலாகவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி இல்லை. நம்ம நார்மலாக வந்து டாக்டர் பேஷண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இருந்து காமிக்காகவே போகணும்னு நினச்சேன். ஆனால் இந்த திருடே அப்புறம் அந்த பேஷண்ட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்லா தான் போகும்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை டைட்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு மியூசிக் சொல்லி ஆகணும். யுவன் சங்கர் ராஜா ரொம்ப லைட்டாக ஒரு மியூசிக் தான் போட்டிருக்காங்க, ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் படம் அந்த மாதிரி கதைங்கிறதுனால அவ்வளோ ஹை மியூசிக் தேவையில்லை. ஸோ அதை கரெக்டாக சட்டெல்லாம் அவங்களோட இதை அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கணும்னு தான் தோணுது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். Subscribe. Thank you.